ஹாய் திஸ் இஸ் ஏமா 20 டேஸ் ப்ளவுஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 6 பட்டி எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் இந்த ஷேப் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ 10 to C மெஷர் பண்ணும்போது எப்போதும் கீழே இருந்து பண்ணக்கூடாது, மேலே இருந்து பண்ணணும். ஏன்னா நம்ம பட்டி வந்து மேலே தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேலேருந்து நம்ம மெஷர் பண்ணணும். இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல டேப்பை விட்டுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த இடத்த மெஷர் பண்ணிக்கணும். இப்போ வந்து இங்கேருந்து இப்போ 10 to C to 11 வந்து 13 இன்ச் வருது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ 0 to 1 5 இன்ச் இது வந்து ஒரு காமன் மெஷர்மெண்ட், ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ 0 to 2 எடுக்கிறோம் இல்லையா, இந்த 0 to 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து இங்கே இப்போ அளந்தோம் இல்லையா, ஃப்ரண்ட் ஷேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஷேப் -3 இன்ச். 3 இன்ச் வந்து டாட் வித்து. ஸோ நம்ம இங்கே என்ன டாட் வித் எடுக்கிறோமோ அதை தான் வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் 2.5 எடுத்திங்கன்னா 2.5 மைனஸ் பண்ணணும். 3 இன்ச் எடுத்திங்கன்னா 3 இன்ச் மைனஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ மெஷர் பண்ணும்போது டாட்டோடு சேர்த்து தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். பட்டி வந்து அட்டாச் பண்ணும்போது டாட் பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து பட்டி அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதனால இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வர ஆன்சரை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுக்கும் போது எனக்கு 13 வந்துச்சு. -3 இன்ச்சை நான் மைனஸ் பண்ணதும் எனக்கு 10. ஸோ இங்கேருந்து இங்கே வந்து 10 இன்ச் எடுக்கிறேன். ஸோ இங்கே என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே இங்கே எடுத்துக்கலாம். 2 to 3 சேம் ஆஸ் 0 to 1. இங்கே 0 to 1 என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த இடம் 4 இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் 0 to 2. இந்த 0க்கும் 2க்கும் மிட் பாயிண்ட் வந்து நம்ம 4 எடுத்துக்கிறோம். 4 to 5 ½ இன்ச். இங்கேருந்து இங்கே வந்து நம்ம ½ இன்ச்சு கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கிறோம். ஸோ 4 to 5 ½ இன்ச்சு. ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு ½ இன்ச் எடுத்து இந்த கர்வ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பீஸ் வரும். மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு ரைட் சைடில் ஒரு 2 பீஸும் லெஃப்ட் சைடில் 2 பீஸும் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் 4 பீஸ் கட் பண்ணுவோம். இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பட்டி மெத்தட் தான். ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாமல் நம்ம பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் நம்ம வந்து பட்டி கட் பண்ணுறோம். சில பேர் எக்ஸ்ட்ராவாக துணியை கொடுத்து பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இந்த ஃப்ரண்ட் ஷேப்பை மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் என்ன மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேருந்து இந்த டாட் வித்தை மைனஸ் பண்ணி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த வித்து வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பட்டி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் இருக்காது. அந்த ஷேப்பில் வந்து ஜாயின் பண்ணும்போது ஷேப்புமே உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.